ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இதை ஒரு வெற்றியாக கொண்டாடுகிறார்களே, அப்ப அதே போல வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வெற்றியாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வெற்றியாக சிபிஐக்கு ரெஃபர் பண்ணதாலேயே தன்னுடைய வெற்றியாக கொண்டாடிக்க முடியுமா? அல்லது தூத்துக்குடியில் இந்த சாத்தான குளத்தில் 2 பேர் அடித்து கொன்றதை வந்து வெற்றியாக கொண்டாடிக்க முடியுமா? எந்த தமிழ்நாட்டில் எந்த குற்றச்செயல் நடந்தாலும் நானாக என்னுடைய நடுநிலையை காப்பாற்ற சிபிஐக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றீங்கன்னு சொல்லி கொண்டா நீங்கள் சிபிஐக்கு மாறினதே எடப்பாடி பழனிசாமி அவரோட தோல்வின்னு பார்க்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் தன்னுடைய காவல்துறையுடைய மாண்பை கட்டிக்காக தவறிவிட்டார். அப்போ காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு காவல்துறையுடைய கண்ணியத்தையும் காவல்துறையுடைய நம்பிக்கையும் கட்டி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லா வழக்கையும் சிபிஐக்கு கொடுக்கறது வந்து ஒரு சுலபமான ஒரு ஆப்ஷன். 9 பேர் கன்விக்ட் ஆகியிருக்காங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ 4 பேர் அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கைதாகலை. ஆனா இது நாங்க வந்து குற்றவாளிகளை திமுக மாதிரி காப்பாத்த நினைக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இன்ன வரைக்கும் அந்த யார் இந்த சார்ன்றது தெரியாமையே போயிடுச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சியில அந்த அருளானந்தம் என்பவர் வந்து எஸ்பி வேலுமணி கூட பல நிகழ்ச்சியில கலந்துன புகைப்படம் இருக்கிறது. எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அபத்தங்கள் அவருடைய முகமுடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழண்டு வருகின்றன. 26 அவர் ஆட்சி அமைத்து விட்டதாகவே கூட அவர் ஒரு மிதப்புல இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வருவார்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் அணி செயலாளர் SKP கருணா அவர்கள். சார் வணக்கம். ஒரு தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 குற்றவாளிகளுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு எப்படி பாக்குது? இந்த வழக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சி உலுக்கிய வழக்கு. அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் கதறல், அது குறித்த ஆடியோலாம் வந்த உடனே அது ஒரு சாதாரணமான கடந்து போகக்கூடிய வழக்கு இல்லை. பல இடத்துல நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் போன்ற வழக்கு இல்லை. இது வந்து மிக கொடுமையான ஒரு வழக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு பொதுவாக நம்ம ஒரு கருத்து இருக்கிறது இல்லையா, மாநகரங்களில் தான் பெரிய குற்றங்கள் நடக்கும், இது போன்ற குற்றங்கள்லாம் நடக்கும். சிறிய நகரங்கள், கிராம பகுதிகள்லாம் இந்த மாதிரியான குற்றங்கள் அதெல்லாம் உடைச்சது. சின்ன நகரங்களோட தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான வல்னபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை வல்னபிலிட்டி இருக்குன்ற விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கான வழக்கு இது. இந்த வழக்கு நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. அதிமுக அரசு விசாரிச்சுட்டு அதிமுக சிபிஐ அமைச்சாங்க. இது அதிமுக கிடைத்த வெற்றி அப்படிதானே புரிந்து கொள்ளப்படணும். தேவையில்லாத திமுக வந்து இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை இதுலயும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு எடப்பாடி. எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவரே புரிஞ்சுக்கிறாரு இல்லையா? என்ன அபத்தம் நினைக்கிறீங்க? முதல்ல அவர் முதலமைச்சராக இருந்தார், சரியா? அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக அந்த பகுதியில் நடந்திருக்கிறது. இது 7 ஆண்டுகள் நடந்த குற்றங்களின் தொகுப்பு தான். அப்போ இந்த 7 ஆண்டுகளுமே அதிமுக ஆட்சி நடந்திருக்கிறது. அதெல்லாம் கடைசி காலகட்டத்தில் இவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவர் முதலமைச்சராகும்போது குற்றச்செயல் வெளியே வந்து அது பெரிய பரபரப்பு உருவாக்குது. எதிர்கட்சிகள், பெண்கள் தொடர்பான விஷயம், எதிர்கட்சிகள் போய் போராடுறாங்க. அந்த போராட்டம் பெருசாக வெடிக்குது. அப்புறம் வந்து காவல்துறை எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர் போடுவதிலேயே ஒரு சின்ன காலதாமதம் இருக்கிறது. அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அது எஃப்ஐஆர் போட்ட பிறகு அந்த குற்றவாளிகளை கைது பண்ணும்போது ஒரு 4 பேர் மட்டும்தான் குற்றவாளி, வேறு யாரும் இல்லைன்னு அவர் வந்து அப்போ இருக்கக்கூடிய எஸ்பி வந்து அறிவிக்கிறாரு. ஆனால் குற்றச்செயல்கள் குறித்து பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது அது 4 பேரோட நிற்கல, யாரையோ கண்டிப்பாக அதிமுக அரசு காப்பாற்றுகிறது என்ற ஐயம் பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து அப்போது எதிர்கட்சி போராடியது. பல பெண்கள் சங்கங்கள், மாதர் சங்கங்கள், ஜனநாயக மாதர் சங்கங்கள் போன்றவையெல்லாம் களத்திலே இருந்து போராடின. பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. சரி, இப்போ நான் சொல்கிறேன், சிபிஐக்கு கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக, அதை என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்கிறாரு. இல்லை, அந்த சம்பவம் நடைபெற்றப்ப சார் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, சிபிசிஐடிக்கு மாத்துங்கன்னாங்க. சிபிசிஐடிக்கு அப்புறம் வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னாங்க. அது ஒரு முதலமைச்சர் அவரோட கடமையை செஞ்சு தானே இது பண்ணியிருக்காரு. அதாவது முதலமைச்சராக இல்லை, அதை ஒரு அரசு வந்து தன்னுடைய விஷயத்தை வந்து அது எப்படி அணுகுதுன்றது தான் காட்டுது. அன்னைக்கு அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் சிபிசிஐடிக்கு மாற்றியதையோ சிபிஐக்கு போனதையோ இப்போ இல்லை.
இப்போ அது வாதம் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் சிபிஐக்கு நான் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்தேன் என்று முதலமைச்சர் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அபத்தத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது ஒரு அபத்தம் நான் நினைக்கிறேன். அதாவது புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் முதற்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 3 முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆண்டாங்க. இவங்க எல்லாருமே காவல்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அது உள்துறையில் வரும், காவல்துறை அமைச்சர்களும் கூட. முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் காவல்துறை அமைச்சராக இருப்பது வழக்கம். அப்போ காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு காவல்துறையோட கண்ணியத்தையும் காவல்துறையோட நம்பிக்கையும் கட்டி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லா வழக்கையும் சிபிஐக்கு கொடுக்கறது வந்து ஒரு சுலபமான ஒரு ஆப்ஷன். அதை இந்த 3 பேருமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அம்மையார் கேஸ்ல அவர்களுடைய காலகட்டத்தில் பெரிய வழக்குகள், பெரிய குற்றச்செயல்கள் நடந்தது. திண்டிவனத்தில் ரீட்டா மேரி வழக்கு நடந்தது. வாச்சாத்தியில மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட குற்றவாளிகளே 214 பேர், அந்த காவல்துறை, வனத்துறை, அரசு அதிகாரிகள், அவ்வளோ பெரிய குற்றச்செயல் நடந்தது வாசாத்தியில. அப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச கோகுல்ராஜ் கொலை வழக்கு, அதில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் தற்கொலை பண்ணிக்கினாங்க. அது ஒரு பரபரப்பான வழக்கு. அதுக்கப்புறம் ராம்குமார் சுவாதி வழக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பல வழக்குகள் ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல இருக்கும்போது எந்த வழக்கிலும் இதை அவரை எடுத்துட்டு போய் இது எல்லா வழக்கிலையும் எதிர்கட்சிகள் போராடணும். ஜெயலலிதா, நான் ஏன் ஜெயலலிதா சொல்றேன்னா, அவருடைய கட்சியோட பொதுச் செயலாளர், இவருடைய இந்த அதிமுகவின் நீண்ட காலமா முதலமைச்சராக இருந்தவர். அதனால அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த வழக்கை அவராக போய் சிபிஐ கொடுத்திருக்காரு? எந்த வழக்கில் அவர் ஸ்டபனா நிற்பார். என்னுடைய காவல்துறை அதை நிச்சயமாக தீர்க்கும்னு ஸ்டபனா நிற்பார். அதை மீறி பிரச்சனைன்னு தெரியும். அவங்களுக்கு திமுக தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்த போராட்டத்தை முன்னெடுத்தினாங்க. கனிமொழி அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் போராட்டம் பண்ணாங்க. ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், மக்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்றப்ப ஒரு முதலமைச்சராக ஒரு சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அதான் நான் சொல்ல முடிக்கிறேன். நான் அதாவது அவரா மாத்தல, நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். நான் ஜெயலலிதா அம்மையார் ஏன் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் தன்னுடைய காவல்துறை மேல நம்பிக்கை வச்சிருந்தார்? கலைஞர் ஏன் அந்த காவல்துறை மேல வச்சிருந்தார்? இவர்கள் எல்லாம் சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஏன் எதிர்த்தார்கள்? சிபிஐக்கு மாற்றப்படும். எப்போ மாற்றப்படும்? நீதிமன்றம் தலையிட்டால் சிபிஐக்கு மாற்றிடுவாங்க. அதுக்கு மேல நீதிமன்றம் தலையிடாமல் தானாக முன் வந்து இவர்கள் சிபிஐக்கு வழக்கு. இதே வாச்சாத்தி சம்பவத்தில் சிபிஐக்கு போச்சு. அப்ப நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவிட்டது. இப்ப பல வழக்குல சிபிஐக்கு மாற்றி, நம்ம எல்லா பெரிய வழக்குகளையும் எதிர்கட்சிகள் சிபிஐ வழக்கு விசாரணை கோரும். எல்லா வழக்குலையும் நீதிமன்றத்துக்கும் போவாங்க. எல்லா வழக்குலையும் நீதிமன்றம் சிபிஐக்கு அனுப்பாது. அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது சிபிஐக்கு அனுப்புறது. ஒன்று, குற்றச்செயல் வந்து 2-3 மாநிலங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கணும். ஒரு மாநிலத்தின் எல்லையை விட்டு வெளியே இருக்கணும். அப்போ சிபிஐ கேட்பதுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்குது. 2வது, குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த மாநிலத்து காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் அப்போ காவல்துறை விசாரணையில் அப்போ சிபிஐக்கு பொறுத்தல ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர சாதாரண குற்றச்செயல்கள், இது போன்ற குற்றச்செயல்கள் சிபிஐக்கு அனுப்புறது வந்து நிச்சயமாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் செய்திருக்க மாட்டார்கள். இவர் என்னமோ சிபிஐக்கு அனுப்பியதே சாதனையாக சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து சுதந்திர தினத்தன்று அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, சிறப்பாக பணியாற்றிய காவல்துறைகளுக்கும் பதக்கம் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க மீண்டும் முதலமைச்சர் கனவு வைத்திருக்கிறீர்கள். இனிமே நீங்க பதக்கம் அனுப்பி போய் என்னன்னு சொல்லி உங்க அதிகாரிகளுக்கு நீங்க அறிவிப்பீங்க? எந்த தமிழ்நாட்டில் எந்த குற்றச்செயல் நடந்தாலும் நானாக என்னுடைய நடுநிலையை காப்பாற்ற சிபிஐக்கு நான் அனுப்பிச்சிடுவேன், ஆனா நீங்க சிறப்பா பணியாற்றீங்கன்னு சொல்லி கொண்டா நீங்க இது ஒட்டுமொத்தமா காவல்துறையோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் காவல்துறையோட ஒரு ஒட்டுமொத்த இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். அந்த இன்டெகிரிட்டி வந்து சிபிஐக்கு மாறினதே எடப்பாடி பழனிசாமி அவரோட தோல்வின்னு பாக்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் தன்னுடைய காவல்துறையோடைய மாண்பை கட்டிக்காக தவறிவிட்டார். சிபிஐக்கு மாறுவது என்பது அவர் கையில் இல்லை. அது நீதிமன்றத்துக்கு போய் தான் மாற்றப்பட்டிருக்கும். அது வேற ப்ராசஸ். நீதிமன்றம் பல விஷயங்களை மாற்றி இருக்குது. உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட இந்த மைக்கேல்பட்டி பெண் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, அந்த லாவண்யா சூசைட் பண்ணிக்கிற வழக்கில் வந்து அது பெரிய மதமாற்ற ஆங்கிள் இருக்கிறதா சொல்லி பிஜேபி அண்ணாமலையை போடு மிகப்பெரிய இந்திய அளவில் அதை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் கிறிஸ்துவ மிஷினரிகள் எல்லாமே மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு வாதத்தை வச்சு அது வந்து பெரிய ஒரு ஆன்லைனில் கொண்டு போகும்போது சிபிஐக்கு கேட்டாங்க, சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்டாங்க. கோர்ட்டு சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்கல. சிபிஐ விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிக்கலாம். அப்போ அரிதான வழக்கில், இது மாதிரி சென்சிட்டிவான வழக்கில் போறதுல சிபிஐக்கு நீதிமன்றம் சொல்லும் போது போவது என்பது வேற, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது போல ஒரு முதலமைச்சர் சிபிஐக்கு கொடுப்பது வேற. நான் இன்னும் 2 உதாரணம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. 21 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதையும் ஒரு சிபிஐக்கு தான் கொடுத்தார். சரியா? அதே போல அந்த சாத்தான் குளத்துல 2 பேர், அப்பா மகன் 2 பேர்
காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டார்கள். அது அடித்து கொலை பண்ணது போலீஸ்காரங்க. அதையும் சிபிஐக்கு தான் கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரும். அப்போ தீர்ப்பு வரும்போது இப்பொழுது இது எங்களுடைய வெற்றி, நாங்கள் தான் சிபிஐக்கு அனுப்பணும், நாங்கள் தான் வந்து இதை இது பண்ணி இப்போ வந்து இதை ஒரு வெற்றியாக கொண்டாடுகிறார்களே. அப்போ அதே போல் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வெற்றியாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வெற்றியாக சிபிஐக்கு ரெஃபர் பண்ணதாலேயே தன்னுடைய வெற்றியாக கொண்டாடிக்க முடியுமா? அல்லது தூத்துக்குடியில் இந்த சாத்தான குளத்தில் 2 பேர் அடித்து கொன்றதை வந்து வெற்றியாக கொண்டாடிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு அபத்தத்தின் அபத்தம். ஆனா இது எல்லாத்தையும் மீறி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் மாத்தினாரு. இதுல எங்க அழுத்தம் வந்துச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. இது இயல்பா நடந்தது தானே. இதுல எங்க திமுக அழுத்தம் கொடுத்தனாலதான் இது நடந்துச்சு. நீங்க அந்த கிளைம் எப்படி திமுக இல்ல, நீங்க அந்த கோர்ஸ் ஆஃப் இது நீங்க சம்பவங்களை நீங்க பார்க்கணும். உடனடியா அவர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல. இதுல இன்னும் சொல்ல போனா அவருடைய மொத்தம் எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க? ரொம்ப எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். மொத்தம் எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க? 9 பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க. அவருடைய ஆட்சி காலத்துல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்ப 4 பேர் அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கைதாகல. 2019 நடந்தது. 2021 தான் ஆட்சி மாறுது. இந்த 2 ஆண்டுல 4 பேர் கைதாகவே இல்லை. 5 பேர் மட்டும் தான் கைதானாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அந்த மீதி இருக்கக்கூடிய 4 பேர் கைது பண்றாங்க. அருண்குமார் மட்டும் தான் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, A6 A7 6/16/21 இந்த குற்றப்பட்டியலில் குற்றவாளிகளாக தண்டனை பெற்றவர்கள் A6 A7 வந்து 6/1, A8 அருளானந்தம் 6/1, ஹேரன் கோபால், பாபு இவங்க எல்லாமே 6ஆம் தேதி 1ஆம் மாசம் 21வது வருடம் கைதாகிறாங்க. அடுத்தது A9 12/8/2021 இது திமுக ஆட்சிக்கே வந்தது கடைசி. அப்போ இந்த 9வது நபர் கைதாவதற்கு ஆட்சியே மாறின பிறகுதான் கைதாகிருக்காங்க. 4 பேர் 2 வருஷம் கழிச்சு தான் கைதாகிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து சிபிஐ வந்த பிறகு நடந்த விஷயம். அப்போ தன்னுடைய காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருக்குது. ஏன் நான் கொண்டுட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு இவர் பெருமைப்பட்டதுல அதில் எந்த விஷயமும் கிடையாது. அதில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த எடுத்த உடனே அந்த ப்ராசஸ்ல இந்த சிபிஐக்கு மாத்துறாங்க இல்லையா, அதை முதல்ல ஒரு நேரா சிபிஐக்கு மாத்தல, சிபிசிஐடிக்கு மாத்துறாரு. சிபிசிஐடிக்கு மாத்தினா அது ஒரு நியாயம். அதுதான் அந்த சரியான முறை என்று சொல்றேன். உங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை, காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை சிபிசிஐடிக்கு மாத்தலாம். ஏன்னா அவர்கள் சிறப்பு திறமை, சிறப்பு அனுபவம் பெற்றவர்கள், சிறப்பான ஒரு அதிகாரிகள் தான் அதுல இருப்பாங்க. இப்ப இங்கே திமுக ஆட்சியில் வேங்கை வயல்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தில் காவல்துறைக்கு இடம் இருந்து எடுத்து சிபிசிஐடிக்கு கொடுத்து சிபிசிஐடி விசாரிச்சுதான் இப்ப இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால சிபிசிஐடி வந்து மாநில காவல்துறை தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டு உடனடியாக அந்த அழுத்தமும் தாங்காம சிபிஐக்கு மாத்துறார். சிபிஐக்கு எப்ப மாத்துறார்? 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சிபிஐக்கு மாத்துறார். 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவர் சிபிஐக்கு மாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, 10ஆம் தேதி இந்த ஜெனரல் எலெக்ஷன், இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் போதே எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த வழக்கு ரொம்ப சூடுபிடித்து பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த வழக்கு தான் இந்த தேர்தலில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிகிறது. அப்ப 10ஆம் தேதி அறிவித்த பிறகு 13ஆம் தேதி போய் சிபிஐக்கு அதை மாத்துறாரு. சரி, 13ஆம் தேதி மாத்திட்டாரு இல்லையா, சிபிஐக்கு அதை கொடுத்தாங்களா? கொடுக்கல. 13ஆம் தேதி பிப்ரவரி மாசம் மாத்தின பிறகும் அது தொடர்ந்து சிபிசிஐடியை விசாரிக்கிறது. இதை ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போறாரு. ஏன் நீங்க சிபிஐக்கு மாத்தி கொடுத்துடுறீங்க, ஆனா தொடர்ந்து சிபிசிஐடியை விசாரிக்கிறது என்று சொன்னோன்னே நீதிமன்றம் கண்டிப்பு காட்டினோடனே 24ஆம் தேதி தான் அந்த வழக்கினுடைய பேப்பருங்க வந்து சிபிஐக்கு கொடுக்கப்படுகிறது. 1. 2வது, இந்த சிபிஐக்கு மாற்றுவதற்கு நான் தான் மாற்றினேன் சொல்றாரு இல்லையா, அப்படியே நானாக, அதாவது நடுநிலையுடன் அது இருக்கணும்னு மாற்றணும்னு சொல்றாரு இல்லையா. நடுநிலையுடன் இருப்பதற்கு சிபிஐக்கு மாத்திட்டா இவர் நடுநிலை இல்லை, இவர் பொறுப்பை தட்டி கழிக்கிறார். அதுதான் நான் சொன்னேன். அந்த மாற்றக்கூடிய அந்த ஜிஓல கவர்மெண்ட் ஆர்டர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர்கள் எல்லாம் வந்துருச்சு. அப்ப பெண்கள் அந்த ஜிஓலயே வந்துருச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். ஏனென்றால் பெண்களுடைய பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஐடென்டிட்டியை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை. அது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா ஜிஓவிலேயே அந்த போடுறாங்க. எதனால போடுறாங்கன்னா, நிறைய பெண்கள் அதை பத்தி புகார் கொடுக்க வந்துட்டே இருக்காங்க. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் புகார் கொடுத்தாங்க இந்த விஷயத்துல. அப்போ இது வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வெடிச்சிடுமோ அப்படின்றதுக்காக முதல்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்களை வந்து ஜிஓல போட்ட உடனே இது வந்து ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுன்ற அச்சத்துல இனிமே யாரும் வரமாட்டாங்கன்ற அந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை.
சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக அதை கண்டித்தது. அந்த ஜீவோ மறுபடியும் திருத்தி போடப்பட்டது. அந்த தவறுக்கு வந்து எஸ்பி வந்து பணி மாற்றப்பட்டார். அந்த தவறுக்கு இந்த அதிமுக அரசு மீது 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதை அவங்க கட்டினாங்க. அப்போ இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு தாமதங்கள், இவ்வளவு உள்ள இருக்கக்கூடிய காரணங்கள், இவ்வளவு உள்நோக்கங்கள் எல்லாம் முடிஞ்சுதான் சிபிஐக்கு போச்சு. இப்போ சிபிஐக்கு போன உடனே அதை வந்து ஒரு வழக்கு முடியுது, வெற்றிகரமாக முடியுதுன்னா 6 ஆண்டுகள் ஆயிருக்குது. இந்த 6 ஆண்டுகளில் வெற்றிகரமாக முடிகிறது அவர்கள் வர்றாங்கன்னா அந்த கிரெடிட்டை நான் தான் நடுவில் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாற்றினதை ஒரு மனிதர் கிரெடிட்டை எடுத்துக்கிறாருன்னா இது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் எடுத்துக்காத கிரெடிட். அந்த டைம்ல வந்து எதிர்க்கட்சியா இருந்த திமுக வச்ச குற்றச்சாட்டு இந்த ஒரு இஷ்யூல வந்து அதிமுகவில் பெரிய தலைகள்லாம் இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு, அதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்றப்ப இப்ப சிபிஐக்கு போயிருச்சு அப்படின்னா அவங்க யாரை என்கொயரி பண்றாங்க எதுவுமே தெரியாது, யாரை கூப்பிடுறாங்கன்னு விசாரணைக்கு எதுவுமே தெரியாது. அதாவது இருக்கிறப்ப அதை ஒரு மடியில கனம் இல்லை, அதனாலதான் நான் சிபிஐக்கு கொடுத்தேன்றாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அதாவது சிபிஐக்கு நான் சொன்னேன் சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட காரணம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க காப்பாற்ற பார்த்தாரு, இவர் எல்லா முயற்சியும் பண்ணாரு. அதனால தான் இந்த 4 பேர் அரெஸ்ட் ஆகல. அதுல முக்கியமான அதிமுக மாணவரணி தலைவர்னு ஒருத்தர் இருந்தார், அவெல்லாம் அரெஸ்ட் ஆனதெல்லாம் பின்னாடி தான், முதல் 2 வருஷத்துல ஆகல. இவர்கள் காப்பாற்றுறது இதெல்லாம் உண்மைதான், இவர்களுடைய பின்பலம் எல்லாம் இருக்கிறது, அவர்கள் யார் யாருடன் இருந்தார்கள், எந்தெந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்கு. அதையெல்லாம் வச்சு நான் யாரையும் லிங்க் பண்ண விரும்பல, அவர்களுடைய பாணி அரசியலை நான் கையில் எடுக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, எதிர்க்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டுக்கள், எதிர்க்கட்சிகள் சொன்ன என்னென்னலாம் நடக்குமோ, என்னென்னலாம் அவர்கள் பின்னாடி சொன்னாங்களோ அதில் எல்லாம் உண்மையாக தான் இருக்கிறது, எதுவும் பொய் இல்லை. இவர் நிச்சயமாக சிபிஐக்கு கொடுத்த ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்தமா அந்த நடந்த குற்றச்சம்பவத்துக்கும் அதிமுக ஆட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரியும், அந்த குற்றவாளிகளை காப்பாற்றவே இவர்கள் முயலவில்லை என்பதை போலவும், இந்த 7 ஆண்டுகள் நடந்தக்கூடிய 7 ஆண்டுகள் ஒரு பகுதியில் இவ்வளவு குற்றச்சம்பவம் நடந்த 7 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி தான், அதற்கு அவர்கள் பொறுப்பு இல்லை என்பதும் சுத்தமான அபத்தம். இதையெல்லாம் வந்து காலம் நிராகரிக்கும், மக்கள் சிரிக்கிறார்கள். ஆனா இவரு எடப்பாடி 2026 திமுக கூட்டணிக்கு, திமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு கான்பிடன்ஸ். அது தேர்தலில் முடிவு பண்ணிக்கலாம், அது தேர்தல் பார்த்துக்கோ, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. யாரும் சொல்லலாம் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் வருவோம்னு மக்கள் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, கூட்டணி கட்சிகளே வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு பல அடுக்கடுக்கான காரணங்கள் எடுக்கிறாரு. இந்தியாவில் கல்வியில தமிழ்நாடு முதலிடம், இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம், இந்தியாவின் பொருளாதாரத்துல தமிழ்நாடு இந்தியாவில் மிக மிக முதலிடம். எல்லா மாநிலத்தை விட 9.6%, வெறும் 6% மக்கள் தொகை இருந்ததுன்னு ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் 9.69% பொருளாதாரத்தில் பங்களிக்கிறோம். வேலை வாய்ப்பில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய 25 நகரங்களில் 11 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எல்லாத்தையும் விட மிக மிக அதிகமாக பெண்கள் உயர் கல்விக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிகபட்ச சதவீதம் 51% ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு வளர்ச்சி என்பது இப்ப அண்மை காலத்துல ஒரு 2-3 நாள்ல ஒரு காணொலி வருது, ட்விட்டர்ல வருது. பாகிஸ்தானோட ஜிடிபியும் தமிழ்நாட்டோட ஜிடிபியும் ஒப்பிட்டு ஒரு கிராஃபிக்கல் ஒரு விஷயம் போடுறாங்க. அந்த பாகிஸ்தான்ன்றது ஒரு நாடு, கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் இருக்காங்க. இங்க தமிழ்நாடுல 8 கோடி மக்கள் தான். ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நாடு, தமிழ்நாடு ஒரு மாநிலம். ஆனா இது ரெண்டோட ஜிடிபி பார்த்தோம்னா இன்னைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் பாகிஸ்தானை தாண்டி, பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த ஜிடிபியை தாண்டி நம்ம போறோம்னா இது பாகிஸ்தான் பெரிய நாடு, இன்னும் பல சின்ன நாடுகள்லாம் இருக்கு. தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலமாக இல்ல, ஒரு அதோடைய பர்ஃபார்மன்ஸ்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அல்லது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் ஜிடிபி விட அதிகமான ஜிடிபி தாண்டி போயின்னு இருக்குது. வளர்ச்சிக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், கொண்டு போற சமூக நலத்திட்டங்கள்லாம். இன்னைக்கு பெண்களை எம்பவர் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு 1,16,00,000 பெண்களுக்கு 4 ஆண்டுகள்ல வந்தது அப்படின்றத நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்தாலும் கூட டக்குனு ஒரு மாற்றம் நடக்காது இல்ல. ஒரு திராவிட கட்சி திமுக 2 பேருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும்ல. அப்ப நீங்க குற்றச்சாட்டில் ஒரு விஷயத்தை போடும்போது மட்டும் திமுக மேல சொல்றீங்க, இவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை சொல்லியிருக்கேன், இவ்வளவு பெரிய சாதனைகளை சொல்லியிருக்கேன். இத்தனை சாதனைகளும் இப்போ இந்த 4 ஆண்டுகள் நடந்திருக்கக்கூடிய சாதனைகள், இது எல்லாத்துக்கும் புள்ளி விவரங்களோடு இருக்கிறது. எந்த புள்ளி விவரங்களும் நாம கொடுக்குற புள்ளி விவரங்கள் இல்லை, அங்க ஒன்றிய அரசுல இருந்து அவர்கள் வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள். இவ்வளவு விஷயத்தையும் இந்த 4 ஆண்டுகள், ஓராண்டு கோவிட் காலம்,
இப்போ 3 ஆண்டுகள் இவ்வளவு பண்ணியிருக்குது. இப்போ இந்தியாவிலேயே மிக அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பொருட்கள் உற்பத்தி ஆகிற மாநிலம் தமிழ்நாடு. இது வந்து இந்த 40 ஆண்டுகள் நடக்கல, இந்த 3 ஆண்டுகள்ல 2 மடங்கு பண்ணியிருக்கோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இத்தனை பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட $40 பில்லியன், $40 பில்லியன் $20 பில்லியன் நம்மளுடைய பங்கா இருந்தா இந்த $20 பில்லியன் அப்படியே $40 பில்லியன் 2 மடங்கா மாறி இது 3 ஆண்டுகளில். சரியா? காலனி, செயற்கை காலனி, அந்த இந்த இப்போ நம்ம போடக்கூடிய செருப்புகள், ஷூக்கள், இதை வந்து உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குது. அது நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோம். பெரம்பலூர் ரெண்டுத்துலையும் ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் 40,000 50,000 பெண்கள் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் பெண்கள் பணிபுரிவது வந்து பல லட்சம் பெண்கள். அதனால நாங்கள் என்ன கிரெடிட் எடுக்கிறோமோ அதை சாதிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் சிப்காட், எத்தனை சிப்காட் உருவாகி இருக்கிறதோ அதற்கு இணையான சிப்காட் எண்ணிக்கையான சிப்காட்கள் இப்ப இந்த 3 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தொழில் வளர்ச்சிக்காக சொல்றீங்க. திட்டங்கள் எல்லாமே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செஞ்ச திட்டங்கள் அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க. அதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ட்வீட்ல சொன்னது, நாங்க யாரையுமே காப்பாத்த நினைக்கல, எங்க மடியில வந்து கனம் இல்ல, அதனால நாங்க வந்து சிபிஐ கொடுத்தோம், நீதிமன்றத்துக்கு போச்சு, தீர்ப்பு வந்துச்சு. ஆனா இது நாங்க வந்து குற்றவாளிகளை திமுக மாதிரி காப்பாத்த நினைக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இன்ன வரைக்கும் அந்த யார் இந்த சார்ன்றது தெரியாமையா போயிடுச்சு. இனி அந்த ஞானசேகரன் வந்து அமைச்சரோட எல்லாம் போட்டோ எடுத்தாங்க, அப்ப அமைச்சர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் அவரும் கேட்கிறாரு. இப்ப இந்த பொள்ளாச்சியில அந்த அருளானந்தம் என்பவர் வந்து எஸ்பி வேலுமணி கூட பல நிகழ்ச்சியில கலந்துன புகைப்படம் இருக்கிறது. எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? எஸ்பி வேலுமணி நிதின் கட்காரி அமைச்சர், ஒன்றிய அமைச்சரோட நிதி கட்காரிக்கு இந்த அருளானந்தன் வர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். அந்த போட்டோ வந்திருக்குது. இப்ப நான் நிதின் கட்காரியை கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா? குற்றவாளி குற்ற செயல் அதோட தான் இதை நிறுத்தின மொழிய உங்க கற்பனை இதுக்கு மேல நீங்க ஓட விட்டீங்கன்னா அப்ப சிபிஐ சிபிஐ ஏன் விசாரிக்கலன்னு கேட்கணும் இல்லையா? ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை வச்சுக்கும், நான் இந்த பொள்ளாச்சியில ஒட்டுமொத்தமா கைது நடவடிக்கை எல்லாரையும் கைது செய்வதற்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. சரியா? ஆனா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அது ஒரு அவமானகரமான விஷயம். அந்த ரொம்ப ரொம்ப மோசமான குற்றம், அதை சகிச்சுக்க முடியாத குற்றம், ஏத்துக்க முடியாத குற்றம். ஆனா அந்த குற்றச்செயல்ல குற்றவாளிக்கு மறுபடியும் எப்படி அந்த பொள்ளாச்சியில முதல் புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு சமூகம் நன்றி, அந்த துணிச்சலுக்கு நம்ம தலை வணங்குறோம். அதே போல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து அந்த பெண், அந்த மாணவிக்கு வந்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு புகார் கொடுத்த அடுத்த 8வது மணி நேரத்துல அந்த ஞானசேகரன் கஸ்டடிக்குள்ள வந்தாச்சு. மறுநாள் காலையில அவனை கைது பண்றாங்க. 8 மணி நேரத்துல அவனுடைய மொபைல் போன் வாங்குறாங்க. மறுநாள் காலையில அவனை கைது பண்றாங்க. இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த நள்ளி இரவுல அவனோட மொபைல் போன் ஃபுல்லா டிஜிட்டல் ஸ்கேன் பண்ணி அவனுடைய கம்ப்ளீட் ஃபோரன்சிக் மொபைல் போன் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் எடுத்து அவனுடைய பின்னணி, அவன் அங்க போனது, ஏன்னா முதல்ல அவனை விசாரிக்கும் போது நான் இங்க போனேன் அங்க போனாங்க இந்த பக்கம் போலன்னு சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றாங்க. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி இவன் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்றதுக்கான ஒரு பின் பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு இருட்டு மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி, கேமரா சிசிடிவி கேமரா இல்லை. சயின்டிஃபிக்கா அவனுக்கு வந்து முடிவு பண்ணி அவனை வந்து நேப் பண்ணி மறுநாள் காலைல அவனை கைது பண்றாங்க. 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. இப்போ இந்த 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போடும்போது எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோ அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. சரியா? அந்த எஃப்ஐஆர்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல அந்த பெண்ணுகிட்ட அவன் வந்து ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு யாரோ பெரிய சாரை தெரியும், அவரது நான் சொன்னால் அவர் வந்து உன்னை வந்து ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிடுவார், நான் சொன்னால் நீ பாஸ் ஆக மாட்டேன்னு மிரட்டியிருக்கான். அப்போ அதை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்கல்ல. எஃப்ஐஆர் லீக் பண்ணது தான் சிசிடிஎன்எஸ்ல வெப்சைட்லேருந்து வந்திருக்குன்னு என்ஐசியை உங்களுக்கு கொடுத்துருச்சு. சிசிடிஎன்எஸ்னு ஒரு வெப்சைட். இதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம். இப்போ எஃப்ஐஆர் லீக் ஆனது என்பது நாம் எல்லா குற்றச்செயல்களும் எல்லா குற்றச்சாட்டுகளும் எஃப்ஐஆர் போட்ட உடனே உடனடியாக அன்று மாலைக்குள்ள சிசிடிஎன்எஸ்ல போட்டுடணும். சிசிடிஎன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிரைம் நெட்வொர்க்கையும் கிரைமுடைய இதுவையும் வந்து ஒரே பதிவேட வைக்கிறது. அப்போ வந்து நம்ம சென்சிட்டிவ் கேஸ் அது லாக்கும் ஆயிடும், எல்லாம் ஆயிடும். ஸோ இப்போ அவங்க வந்து போட்டுடுறாங்க. இந்த அந்த சிசிடிஎன்எஸ் சர்வர் வந்து இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணல. லாக் பண்ணாததுக்கு காரணம் அவங்களுடைய டெக்னிக்கல் கிளிட்ச். அதை அவங்க என்ஐசியில மறுப்பா கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இவங்க அதிமுக ஹைகோர்ட்டுக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு எப்படி வந்து பொள்ளாச்சி வழக்கில் எஃப்ஐஆர்ல அந்த பெண்கள் பெயர்களை போட்டது
கொடுத்ததுக்கு அவர்கள் ரிப்ரமெண்ட் ஆனவங்களோ எப்படி 25 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டினாங்களோ அதே போல குற்றச்சாட்டு தான் இதுவும் ரொம்ப தவறான விஷயம் தான். அது வந்து டெக்னிக்கல் கிளிட்ச்னு சொல்லிலாம் கூட வந்துட முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டது பெண், அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறதுக்கு வந்து நியாயமே இல்லை. ஆனா அது மாநில அரசு கையில இல்லை. மாநில அரசு தன்னுடைய வேலையை சரியா பண்ணிச்சு, அங்கிருந்து லீக் ஆயிருக்கு. அதை என்ஐசி வந்து ஆத்தரைஸ்டா கொடுத்துட்டு நாங்க அந்த பக் வந்து ரெக்டிஃபை பண்றோம், இனிமே ஆகாதுன்னு சொல்றேன். நாங்க கோர்ட்ல கொடுக்குறோம். அதை கோர்ட்ல கொடுத்த உடனே அது வரைக்கும் கோர்ட் எடுக்கிற ஒரு நிலைப்பாடு என்னன்னா, போலீஸ் கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லணும், அந்த பெண்ணுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும், போலீஸ் கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இப்படிலாம் அந்த கோர்ட் நிலைப்பாடு எடுத்திருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே நாம வந்து அப்பீலுக்கு போனோம்னா அந்த நிலைப்பாடுகள் நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு தேவையில்லை, சிபிஐ கேட்டிருந்தது, சிபிஐ தேவையில்லை, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனடியாக அவங்களே ஃபார்ம் பண்ணாங்க, கோர்ட்டே ஃபார்ம் பண்ணுச்சு. நாம வந்து கிட்டத்தட்ட அந்த எஸ்ஐடி வந்து எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சு அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து யார் அந்த சார் என்பது இதுக்கு நடுவில் எதிர்கட்சிகள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம், யாராக இருந்தாலும் அந்த சார் அதை வெளியே வரதான் போறாரு, வெறும் இருங்கணும். இவர்கள் விசாரித்தார்கள். டெக்னிக்கலாக அவன் வந்து அந்த ஞானசேகரன்ற அந்த குற்றவாளி வந்து ஃபோன் பண்ணி அந்த சார்கிட்ட பேசின மாதிரி ஒரு பாவலா காமிச்சிருக்கான் அந்த பெண்ணு கிட்ட. அதுதான் அந்த பெண் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லி. பொள்ளாச்சி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இதுக்கான கிரெடிட் எடுக்கிறதுல அது நியாயமே இல்லைன்றீங்களா? என்ன நியாயம் இருக்குது? நீங்க பொள்ளாச்சி விஷயம் இதெல்லாம் சொல்றேன், இந்த யார் அந்த சார்ன்ற விஷயத்த சொல்றேன். டெக்னிக்கலா அந்த அவங்க போன் பண்ணிருக்கான்னு அந்த பெண் சொல்றாங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவி. அதுல வந்து எல்லாமே இல்லைன்னு சொல்லி இப்ப எஃப்ஐஆர் போட்டு இப்ப சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. 6 ஆண்டு காலம் அது ஆச்சு பொள்ளாச்சி இஷ்யூல. இத கிட்டத்தட்ட 6 மாதத்துல இப்ப கோர்ட்ல வந்து போயிருக்கு. எப்படி பார்த்தாலும் கூடிய விரைவில் விசாரணை ஆரம்பிக்கும். விசாரணை ஆரம்பிச்சோம்னா அதிகபட்சம் 6 மாதத்துல இதுக்கு தீர்ப்பு வந்துடும். அப்போ நாம வந்து எந்த ஒரு வழக்கை எப்படி அந்த சீரியஸ்னஸோட அணுகணுமோ, நீதிமன்றம் எப்படி சொல்லுதோ அதை கேட்டு அதற்கேட்டமா அணுகணுமோ அப்படிதான் அணுகி இருக்கிறது. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. யார் இந்த சார் என்ற கற்பனையான இவர்கள் சொன்னது நீதிமன்றத்துல 2வது ஆள் இருக்கான், ஞானசேகரன்ற இல்லாம இன்னொருத்தன் இருக்கான்றது வந்ததுன்னா நிச்சயமாக யாரோ ஒரு சார் இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்ப நிச்சயமாக இந்த அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இவர்கள் காவல்துறை ஃபைல் பண்ணிக்கிற சார்ஜ் ஷீட்ல இதுல அந்த ஞானசேகரன்ற குற்றவாளியை விட இந்த குற்ற சம்பவத்தில் வேறொரு ஆள் இல்லை என்பதை உறுதியாக ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல அதிமுக யார் அந்த சார் அப்படின்ற கேட்டு நாமெல்லாம் பார்த்தோம். சென்னையில் பெரிய பெரிய போஸ்டர் ஒட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்களே. இப்போ முதல்ல ஒரு பெண் வந்து தன் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற பெண்ணுக்கு இப்போ எவ்வளோ மன உளைச்சலை இது கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். ஆனால் ஏன்னா அந்த பெண்ணை வந்து அந்த மாதிரி வந்து பாலியல் தொல்லை கொடுத்தது ஒருத்தன். ஆனா இன்னொருத்தர் இருப்பதாக எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சியை சிக்கல்ல மாட்டணும், ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக செய்யறாங்களே ஒழிய, ஆனா இந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து பார்க்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை கூடுதலான ஒரு அழுத்தம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வழக்கிலும் நீதி கிடைக்கும். நிச்சயமாக குற்றவாளி கடுமையாக தண்டனிக்கப்படுவோம். பொள்ளாச்சி வழக்கில் உங்களுடைய மேற்கொண்டு என்ன சந்தேகம்? இறுதியாக ஒரு கேள்வி தான் சார். இந்த பொள்ளாச்சி இதுல வந்து அதிமுக கிரெடிட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லை அப்படின்றத அவர் இப்ப எல்லாத்துலயும் கிரெடிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நேத்து அந்த பொள்ளாச்சி வழக்குல ஸ்டிக்கர் இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க தான் நிதி வாங்கிட்டு கொடுத்தோம் ஒன்றிய அரசுல இருந்து, நான் தான் போய் நிதி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். தொடர்ந்து செய்திகள் பார்ப்பவர்கள், தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் எல்லாம் தெரியும். சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவர். சட்டமன்ற கூட்டத்தில் மறுநாள் காலையில் எதிர்கட்சி தலைவர் போய் வரணும். அப்படி எதிர்கட்சி தலைவர் மறுநாள் வர வேண்டிய எதிர்கட்சி தலைவர் முந்தின நாள் இரவாக புறப்பட்டு டெல்லிக்கு போறார். மறுநாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் திடீரென்று புறப்பட்டு டெல்லிக்கு போயிருக்காரு, அங்க யாரோ முக்கியமான மனிதரை சந்திப்பு போவதாக தகவல் வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க போகும்போது அவர் எதை கேட்கிறாரோ இல்லையோ, நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் அவர் கேட்டு வாங்கி வர வேண்டும்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை குத்தி காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். இவர் போனார் இல்லையா, இவர் போய் இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய டெல்லியில கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, இவர் என்ன சொல்லணும்? நான் வந்து நிதி வாங்க, தமிழகத்துல நிறைய நிதி எல்லாம் கொடுக்காம இருக்குது, கல்வி நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க, மெட்ரோ நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க, பல பேரிடர் நிவாரண நிதிகள் வரல, நமக்கு தேவையான பங்குகள் வரல, இது எல்லாத்த விட பெரிய அழுத்தங்களை தமிழ்நாட்டு அரசுல கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டங்கள் பாஸ் ஆக மாட்டேங்குது, அப்பெல்லாம் நமக்கு இந்த தீர்ப்பு வரல, சட்டங்கள் பாஸ் ஆக மாட்டேங்குது, கவர்னர் பல சட்டங்கள் இந்த நிலுவையில் வச்சிருக்காரு, இதெல்லாம் கேட்க வந்தேன்னு சொன்னார் அவரு.
அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என் கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேங்க, என் கட்சி ஆபீஸ் திறந்துருக்கு, அதை நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனார். உள்ள போனாரா, கட்சி ஆபீஸ் பார்க்க வந்தார். அன்னி இரவு அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. அமித்ஷா யாரு? நிதி அமைச்சரா? உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர்கிட்ட போய் நிதி கேட்பாங்களா யாராவது? பிரதமர்கிட்ட கேட்பாங்க, நிதி அமைச்சர்கிட்ட கேட்பாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம்னா கல்வி அமைச்சரை போய் பார்ப்பாங்க. ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயம்னா ரயில்வே அமைச்சரை போய் பார்ப்பாங்க. நீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் நள்ளிரவுல போய் பார்க்குறீங்க. 3 மணி நேரம் அமித்ஷா கிட்ட இருந்துட்டு 3 கார் 4 கார் மாதிரி வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு நீங்க எதுவுமே சொல்லல. வெளியே வரும்போதே அமித்ஷா ட்வீட் போடுறாரு, அதிமுக என்டிஏவில் இணைந்தது, விரைவில் நாங்கள் கூட்டாக தமிழ்நாட்டை ஆள்வோம்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு. அதிமுகவின் கூட்டணியே அறிவிச்சது எடப்பாடி பழனிசாமி இல்ல, உள்துறை அமைச்சர் பாஜகவோட தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார். இவ்வளவு கேவலங்களுக்கு பிறகு இங்க வந்துட்டு நான் தான் போய் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா, இதை வந்து கேப்பவன், அது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குமே, கேப்பவன் கேனையனா இருந்தா எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுவான்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் கிடையாது. அவர் இன்னும் என்னென்னலாம் சொல்லாரோ சொல்லி கொண்டு இருக்கட்டும். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாலையும் அவருடைய வாயாலுமே அவருடைய அபத்தங்கள், அவருடைய முகமுடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழண்டு வருகின்றன. 26 அவர் ஆட்சி அமைத்து விட்டதாகவே கூட அவர் ஒரு மிதப்புல இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வருவார்கள். இந்த வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகளுக்கு இருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.